ஓம் சாந்தி. நான் பாப் தாதாவின் வாரிசு குழந்தை ஆவேன். நான் ஆத்மா, ஷிவ் பாபாவின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆத்மா. ஸ்வயம் பகவான் பிரம்மாவின் கமலத் திருவாய் மூலமாக ஞான ரத்தினங்களால் ஆத்மா என்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழும் கலையை கற்றுக் கொடுத்து ஆத்மாவாகிய எனது அனைத்து துக்கங்களையும் நீக்கிவிட்டார். அனைத்து அழிவற்ற ஆஸ்திக்கு ஆத்மா என்னை அதிகாரியாக்கி தாயும் தந்தையுமாக பல ஜென்மங்களின் எனது விருப்பங்களை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார். ஆத்மா நான் அவரது ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பாப் தாதாவிற்கு பிடித்தமான செல்லமான குழந்தையாக இருக்கின்றேன். என்னை அவர் தனது இதய சிம்மாசனத்தில் அமர்த்தி சதா எனக்கு அளவற்ற சுகம் மற்றும் சாந்தியை நிரப்புகின்றார். திருப்தியான ஆத்மாவாகிய நான் எனது சகோதர ஆத்மாக்களுக்கு தன் தந்தையின் பிறப்புரிமையான சாந்தி மற்றும் சுகத்தை வாரி வழங்கி அவர்களையும் பரமாத்மாவின் சொத்திற்கு வாரிசு ஆத்மாக்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 16/11/2024 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஆன்மீக கலையை கற்றுக் கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இந்த கலையின் மூலம் நீங்கள் சூரிய சந்திர மண்டலங்களையும் கடந்து சாந்தி தாமத்திற்கு செல்கிறீர்கள். கேள்வி: விஞ்ஞான கர்வத்திற்கும் அமைதியின் கர்வத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பதில்: விஞ்ஞான கர்வம் உடையவர்கள் சந்திர மண்டலம், நட்சத்திர மண்டலம் செல்வதற்கு எவ்வளவு செலவு செய்கிறார்கள்? சரீரத்தின் அபாயத்தை உருவாக்கி கொண்டு செல்கிறார்கள். ராக்கெட் எங்கும் நின்றுவிடக்கூடாது என்ற பயம் அவர்களிடத்தில் இருக்கும். ஆனால் அமைதியின் கர்வம் உள்ள குழந்தைகளான நீங்கள் எந்த செலவும் இன்றி சூரிய சந்திர மண்டலங்களையும் கடந்து மூலவதனத்திற்கு சென்று விடுகிறீர்கள். உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஏனெனில் நீங்கள் சரீரத்தை இங்கேயே விட்டுவிட்டு செல்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். விஞ்ஞானிகள் சந்திர மண்டலம் செல்வதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் சந்திர மண்டலம் வரை மட்டுமே செல்வதற்கான முயற்சி செய்கின்றனர். எவ்வளவு செலவு செய்கின்றனர்? மேலே செல்வதற்கு அதிகமாக பயப்படுகிறார்கள். இப்போது நீங்கள் உங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எங்கு வசிப்பவர்கள்? அவர்கள் சந்திர மண்டலத்துக்கு போகிறார்கள். நீங்களோ சூரிய சந்திர மண்டலங்களையும் கடந்து செல்கிறீர்கள். மூலவதனத்திற்கு செல்கிறீர்கள். அவர்கள் மேலே செல்வதனால் அவர்களுக்கு அதிகமான பணம் கிடைக்கிறது. மேலே சுற்றி வந்தால் அவர்களுக்கு லட்சக்கணக்கான பரிசுகள் கிடைக்கின்றன. சரீரத்தின் ஆபத்துக்களை உருவாக்கி கொண்டு செல்கிறார்கள். அது விஞ்ஞானத்தின் கர்வம் ஆகும். உங்களிடம் அமைதியின் கர்வம் இருக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் நமது சாந்தி தாமம் மற்றும் பிரம்மாண்டத்திற்கு செல்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது.
அவர்களது ஆத்மாவும் சரீரத்தின் கூடவே மேலே செல்கிறது. இது மிகவும் அச்சமூட்டக்கூடியதாகும். பயப்படவும் செய்கிறார்கள். மேலிருந்து கீழே விழுந்துவிட்டால் உயிர் பிரிந்துவிடும். இவை அனைத்தும் உலகிய கலைகள் ஆகும். உங்களுக்கு தந்தை ஆன்மீக கலையை கற்றுக் கொடுக்கின்றார். இந்த கலையை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த பரிசு கிடைக்கிறது? வரிசை கிரமமான முயற்சியின்படி 21 பிறவிகளுக்கான பரிசு கிடைக்கிறது. இன்றைய நாட்களில் அரசாங்கம் லாட்டரியையும் வெளியிடுகிறது அல்லவா? இந்த பரிசை தந்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். மேலும் எதை கற்றுக் கொடுக்கின்றார்? உங்களை ஒரே அடியாக மேலே, அதாவது நம்முடைய வீட்டுக்கு அவர் அழைத்துச் செல்கின்றார். நமது வீடு எங்கு இருக்கிறது? மேலும் எந்த ராஜ்யத்தை இழந்தோமோ அது எங்கு இருக்கிறது? இந்த நினைவு இப்போது உங்களுக்கு வருகிறது. ராவணன் அதை அபகரித்து விட்டான். இப்பொழுது நாம் மீண்டும் நமது சொந்த வீட்டுக்கு செல்கிறோம் மற்றும் ராஜ்யத்தையும் அடைகிறோம். முக்தி தாமம் என்பது நமது வீடாகும் என்பது யாருக்குமே தெரியாது. இப்போது குழந்தைகளான உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தந்தை எங்கிருந்து வருகிறார் பாருங்கள். எவ்வளவு தொலைவிலிருந்து வருகின்றார். ஆத்மாவும் ராக்கெட்டு போல இருக்கிறது. மேலே போய் சந்திரனில் என்ன இருக்கிறது, நட்சத்திரத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இவை இந்த உலக மேடையின் விளக்குகள் போன்றதாகும் என்பதை குழந்தைகள் நீங்களோ அறிவீர்கள். ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது. அவர்களுடைய ஆத்மாவும் சரீரத்தின் கூடவே மேலே செல்கிறது. உலகத்தில் உள்ள மேடைகளை எவ்வாறு விளக்குகளால் அலங்காரம் செய்கிறார்கள்? அருங்காட்சியகத்திலும் நீங்கள் மின் விளக்குகளினால் அலங்கரிக்கிறீர்கள் அல்லவா? அதாவது சீரியல் லைட் போட்டு அலங்கரிக்கிறீர்கள் அல்லவா? இது எல்லையற்ற உலகமாகும். இதற்கு இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவையாகும். மனிதர்கள் சூரியன், சந்திரனை தேவதைகள் என்று நினைக்கிறார்கள். இது எல்லையற்ற உலகம் ஆகும். இதற்கு இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் வெளிச்சம் தருபவை ஆகும். மனிதர்கள் சூரியனை, சந்திரனை தேவதைகள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவை தேவதைகள் அல்ல. தந்தை எவ்வாறு நம்மை மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்குகின்றார் என்று இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இது ஞான சூரியன், ஞான சந்திரன் மற்றும் ஞான அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் ஆகும். இவர்கள் ஞான சூரியன், ஞான சந்திரன் மற்றும் ஞான அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் ஆவார்கள். ஞானத்தின் மூலம்தான் குழந்தைகளான உங்களுக்கு சத்கதி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு தொலைதூரத்துக்கு செல்லுகிறீர்கள்? தந்தைதான் வீட்டுக்கு செல்வதற்கான வழி கூறியிருக்கின்றார். தந்தை அழைத்து செல்லாமல் யாரும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி செல்ல முடியாது. எப்பொழுது தந்தை தனது அறிமுகத்தை தருகிறாரோ அப்போது நீங்கள் அவரை பற்றி அறிந்து கொள்ளுகிறீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் தூய்மை ஆகும்போதுதான் தனது வீட்டுக்கு போக முடியும் என்றும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பிறகு யோக பலத்தின் மூலமாகவோ அல்லது தண்டனையின் மூலமாகவோ தூய்மையாக வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: தந்தையிடம் அமைதிக்கான கலையை கற்றுக்கொண்டு இந்த எல்லைக்குட்பட்ட உலகத்திலிருந்து தூர விலகி எல்லைக்கு அப்பால் செல்ல வேண்டும். தந்தை நமக்கு எவ்வளவு அற்புதமான ஞானத்தை கொடுத்து எவ்வளவு உயர்ந்த பரிசு கொடுக்கின்றார் என்ற போதையில் இருக்க வேண்டும். 2. பயமற்றவர்களாகி ஞானம் நிறைந்த மிகவும் அன்பு நிறைந்த வழிமுறையிலே சேவை செய்ய வேண்டும். மாயையுடன் செய்யும் யுத்தத்தில் பலசாலியாகி வெற்றி பெற வேண்டும். முரளியை கேட்டு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்றும் அனைவரையும் விழிப்படைய செய்யவும் வேண்டும். வரதானம்: பரம பூஜைக்கு உரியவராகி பரமாத்ம அன்பின் அதிகாரத்தை அல்லது உரிமையை அடையக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா, முழு தூய்மையான ஆத்மா ஆகுக. பரம பூஜைக்கு உரியவராகி பரமாத்ம அன்பின் உரிமையை அல்லது அதிகாரத்தை அடையக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுக. விளக்கம்:
நான் பூஜைக்குரிய ஆத்மா இந்த உடலென்ற கோயிலிலே வீற்றிருக்கிறேன் என்று சதா இந்த நினைவை தன் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். அத்தகைய பூஜைக்குரிய ஆத்மாதான் அனைவருடைய அன்புக்குரியவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய சிலைகளும் கூட அனைவருடைய அன்புக்குரியதாக ஆகிவிடுகிறது. சிலர் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த விக்கிரகங்களின் மீது அன்பு செலுத்துவார்கள். ஏனென்றால் அதில் தூய்மை உள்ளது. எனவே மனம் மற்றும் புத்தி சம்பூர்ண தூய்மையாக ஆகியுள்ளதா, அதில் சிறிதளவு கூட தூய்மையற்ற நிலை என்பது கலப்படம் ஆகாமல் இருக்கிறதா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். யார் அப்பேற்பட்ட சம்பூர்ண தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களே பரமாத்மாவின் அன்பிற்கு அதிகாரி ஆவார்கள். அதாவது பரமாத்மாவின் அன்பை பெற உரிமையுள்ளவர்கள் ஆவார்கள். ஸ்லோகன்: ஞானம் என்ற பொக்கிஷத்தை தனக்குள் கிரகித்து கொண்டு எப்பொழுதும் ஒவ்வொரு கர்மத்தையும் புரிதலுடன் செய்பவர்களே ஞான சொரூபமான ஆத்மா ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.